Hi homemakers, welcome to my channel Homemakers Bake. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய ரீசன்ட் ஸ்பெஷல் ஹாபி பற்றி சொல்ல போகிறேன். சூயிங் ஹேக்ஸ். ஆக்சுவலாக நான் ட்ரெயின்டு கிடையாது, டைலரிங் கிளாஸ்க்கெலாம் நான் போனதில்லை. நான் ஏதாவது ட்ரை பண்ணி அதோட அவுட்புட் எனக்கு பெஸ்ட்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்குவேன். இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் என்னோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வாங்கி யூஸ் பண்ணாமையே வேஸ்டான ஒரு குர்த்தியை என்னோட 2 வயசு குழந்தைக்கு ஒரு ஜம்ப் சூட்டாக வந்து மாற்ற போகிறேன், ரீசைக்கிள் பண்ண போகிறேன். அது எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த குர்த்தி. கொஞ்சம் பெரிய சைஸாக போயிடுச்சு. ஸோ வீட்டில் போடுறதுக்கு வாங்குறதுனால நான் அதுக்கு பெருசாக கேர் எடுத்துக்கல ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ இதை தான் நான் வந்து என் பொண்ணுக்கு இப்போது நான் வந்து ஜம்ப் சூட்டாக வந்து மாற்ற போகிறேன். அவளுடைய ஒரு அளவு ட்ரெஸ்ஸை நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக ஜம்ப் சூட்டுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு தேவை அவளுடைய வந்து ஹிப் சைஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு வந்து கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் அதை எடுத்திருக்கேன். இந்த ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்கர்ட் மாதிரி தான் இருக்கும் என் பொண்ணுக்கு. ஸோ தட் நான் அளவு ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் சாக் பீஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். 2 கைக்கிட்டையும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க, கை முடிகிற இடத்துல. தென் ஷோல்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு அதே சாக் பீஸ் வச்சு நீங்கள் ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்லைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே கரெக்டாக இருந்தது என் பொண்ணுக்கு, அதனால நான் இந்த நெக்லைனே வச்சுக்கிறேன், ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லைங்க. நார்மலாக ஒரு அளவு ட்ரெஸ்ஸை, கரெக்டான அளவு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த மெஷர்மெண்ட்டையே நீங்கள் ஆஸ் இட் இஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நான் வெறும் கோடு மட்டும்தான் போடுறேன். அந்த மாதிரி ஹிப்பு ஸ்ப்ளிட்டர், ஸ்கர்ட்டுக்கும் மேலே ஷர்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஸ்ப்ளிட்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு லைன் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறேன். ஸ்கேல் வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் டாட்டட் லைன்ஸ் போட்டிங்கன்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஆல்ரெடி போட்ட லைனையும் நான் அதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இப்போது நான் அளவு ட்ரெஸ் எடுத்துகிட்டேன். அந்த லைனை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 3 லைனையுமே நீங்கள் அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைடு தான் ஷோல்டர் அண்ட் ஸ்லீவ்லெஸ் கை வைக்க போகிறேன், இன்னொரு சைடு நான் ஃபுல்லாகவே நாட் வைக்க போகிறேன். அதனால தான் நான் ஒரு சைட் ஷோல்டர் வரையவே இல்லை, நெக் லைனும் வரையவே இல்லை, ஒரு ஹாஃப் தான் நான் வரைஞ்சிருப்பேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் கட் பண்ணுறப்போ. இப்போது நான் ஷோல்டர் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக் லைனை ஆஸ் இட் இஸ் நான் எப்படி வரைஞ்சிருக்கேனோ அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சைடில் நான் ஷோல்டர் அண்ட் ஸ்லீவ் வரையவே இல்லை, ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரியே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்லைன் கிடைக்கும். அதுலேயே நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணலாம் இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்லுக் எப்படி இருக்கும்னு. இப்போது நான் இதை அப்படியே ஹாஃபாக வந்து மடிக்க போகிறேன். மடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு அளவு ட்ரெஸ் எடுத்தீங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸையும் அதே மாதிரி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் ஷோல்டர் அண்டு ஸ்லீவ் எண்டு வரைக்கும், அதாவது கை முடிகிற இடத்துல ஒரு கோடு போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கு நேராக நீங்கள் இந்த அளவு ட்ரெஸ்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பாடியோட ஷேப்பை வந்து அப்படியே வரைய போகிறீங்க. நீங்கள் எடுத்த அளவு ட்ரெஸ்ஸு கரெக்டானதாக தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவை வரைஞ்சிக்கோங்க, ஆஸ் இட் இஸ் வரைஞ்சிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது ஜம்ப் சூட். ஸோ இந்த ஸ்கர்ட்டோடைய அளவு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ரேண்டமாக நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த அளவு ட்ரெஸ்ஸை எடுத்துருங்க தனியாக. ஒன்ஸ் நீங்கள் அளவு ட்ரெஸ் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வரைஞ்ச பாடி ஷேப்பை கரெக்டாக பார்க்க முடியும் உங்களால். கீழேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் பேண்ட் டைப்பு, ஜம்ப் சூட் பேண்ட் டைப்புங்கிறதுனால அந்த லைன் வந்து கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மார்க் பண்ணியாச்சு. இப்போது கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் நான் வந்து கட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக வரைஞ்ச லைனில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட சைஸ் வந்து சின்னதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 1 இன்ச்சு நீங்கள் கேப் விட்டு கட் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து யார் வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கே ஸ்டிச்சிங் பற்றி ஏபிசிடி கூட தெரியாது. ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டெடிகேஷன் இருந்தால் போதும், யார் வேணால் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி நான் கீழேயும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பேண்ட் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசு தேவைப்படாது. ஸோ நான் இதுக்கு 1 இன்ச்சு நான் கேப்லாம் விட்டு கட் பண்ணல, நான் வரைஞ்ச லைன்லேயே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஹாபியை நான் ஒரு விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நிறைய ட்ரெஸ்ஸஸை என்னால் ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோடைய அவுட்லுக்கும் உங்களால் க்ளீனாக பார்க்க முடியும். ஒரு சைடு வந்து உங்களுக்கு நாட் வரப்போகுது, நடுவில் வந்து நீங்கள் வந்து எலாஸ்டிக் வைக்க போகிறீங்க. ஜம்ப் சூட்டில் எலாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த எலாஸ்டிக் வைக்க போகிறீங்க. மற்றபடி நீங்கள் வந்து நடுவில் பேண்ட் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க. வெரி ஃபர்ஸ்ட் நான் இந்த ட்ரெஸ்ஸோடைய ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ தட் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக் மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஷார்ப்னஸ் தேவையில்லை. ஆக்சுவலாக ஜம்ப் ஷூட் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேண்ட் டைப்புன்றதுனால. ஸோ நீங்கள் எட்ஜஸை வந்து க்ளீனாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜம்ப் சூட் பேண்ட் டைப்புன்றதுனால நான் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
ஆக்சுவலாக நான் என் பொண்ணோட அளவு தெரியுன்றதுனால நான் பேண்ட் எதுவும் அளவு வைக்கல. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கரெக்டாக இருக்க பேண்ட்டை நீங்கள் அளவு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நான் இப்போது கட் பண்ண போகிறேன். நான் வரைஞ்ச அளவுக்கு கட் பண்ண போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸோடைய ஆக்சுவல் அவுட்லுக் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டிச் மட்டும்தான் பண்ணணும் கார்னர்ஸை. இப்போது இந்த ட்ரெஸ்ஸை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இனிமேல் நீங்கள் கார்னர்ஸை ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச் மட்டும்தான் போடணும், வேறு வேலை இல்லை. இதில் கட்டிங் பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர். ட்ரெஸ்ஸு ரொம்ப பிளெயினாக இருக்குது அப்படின்றதுனால கட் பண்ண துணி எனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ நான் ப்ரில் வைக்கலாம் ஃப்ரண்ட் சைடில் அண்ட் பேக் சைடில் அப்படின்ட்டு இந்த கிளாத்தை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஈவனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் மெஷர்மெண்ட்லாம் இல்லை. நீங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த் ஆஃப் த கிளாத் எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. நான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு காட்டுவேன். ஸோ உங்களுக்கு அப்போ கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஹிப் ஏரியா நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு லைன் போட்டிருப்பீங்க ஹிப் ஏரியாவில். அந்த இடத்துல நீங்கள் எலாஸ்டிக் வச்சுக்கலாம். எலாஸ்டிக் வைக்கிறதும் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். இப்போது நான் எப்படி ப்ளீட்ஸ் ஜாயின் பண்ணுறது அதில் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ட்ரெஸ்ஸோடைய ராங் சைடு அண்ட் நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க இல்லையா ஒரு துணி ஃப்ரில்ஸ் வைக்கிறதுக்கு, அதோடைய ராங் சைடு ரெண்டுத்தையும் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறீங்க. ஃப்ளீட்ஸ் வச்சு அதை அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறீங்க. ஒரு ஸ்டிச் போட்டால் போதும், உங்களுக்கு அந்த நெக்லைன் கரெக்டாக இருக்கும். எப்படி நான் வைக்கிறேன்னு நல்லா பாருங்கள். ஒன்ஸ் அது ஒரு ஃப்ளீட் மாதிரி எடுத்து அதை அந்த இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸாகவே உங்களுக்கு வந்துடும். இப்போது ட்ரெஸ்ஸோடைய உள் பக்கத்தில் தான் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு தச்சிட்ருக்கீங்க. ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அது ஃபிட்டாக அந்த ஃப்ரில்ஸ் திரும்பாமல் ஃபிட்டாக நிற்கும் அண்ட் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரில்ஸ் பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் சைடில் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பேக் சைட்லேயும் ஃப்ரில்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி கார்னர்ஸை நீங்கள் உருட்டி தச்சுக்கலாம். இப்போது எலாஸ்டிக் வைக்க போகிறோம். எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் நீங்கள் ஹிப் சைஸை விட 2 இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஜம்ப் சூட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட்டில் அடிஷ்னலாக அதே ஃப்ளீட் டைப்பை சுருட்டி நான் ஃப்ளவர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குன்றதுனால இது வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். அதே மாதிரி பழைய ட்ரெஸ்ஸோடைய நெக்லைனை நான் ஒரு ஷோல்டரில் நாட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் பண்ண ஜம்ப் சூட். என்னோடய குழந்தைக்கு நான் தைச்ச ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தோம். ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. உங்கள் குழந்தைக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.